எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிட்டோம். டேடி பயன் பண்ணிட்டுருக்காரு. சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணு டேடி. உன்னை பேசாமல் அயன் பண்ணுறதில்ல, ஜாயின் பண்ணி விட்டுட்டா என்ன? நீ தான் ஏதாவது வேலைக்கு ஏதாவது வேலை இருந்தால் கேட்ட நீ எந்த வேலை செட் ஆகாதா? ஆரம்பத்தில் லாட்ரி திறந்தானுங்க. இப்போ திறந்தாங்க ஏதோ முனை கடை போட்டு லாட்ரி சீக்கிரத்தை ஆரம்பம் தடை பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை அதனால ஆரம்பித்தாரு முடிச்சாங்க. அது ஏன் முடித்தாங்க அப்படின்னா, அதனால் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அதுலேருந்து மிகப்பெரிய பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அடுத்தடுத்து பணத்தை விட தான் செஞ்சாங்க. அதனால் ஆனால் ஒரு நாளில் ஒருத்தவங்க தான் பணக்காரன் ஆயிருந்தான். நான் ஒரு நாளில் 100 பேர் ஏழையானா, அது தெரியுமா? அடுத்து விழுந்துடும் அடுத்து விழுந்துன்னு சொல்லி நீ உனக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம்னு நினச்சி உனக்கு ஒரு வேலையை கொடுக்கலான்னு பார்த்தா, நீ இருக்கிற குடும்பத்தை அழிக்கலான்னு பார்த்து நீ லாட்டரி சீட் ஆரம்பிக்கலாங்கிற. அது சரி வராது உனக்கு. அந்த வேலையை செய்ய வேணாம், நீ வீட்டில் பேசாமல் தின்ட்டு கிடக்கலாம். டாஸ்மாகோட ஒன்றும் சீட்டாடத்தோட ஒன்றும் லாட்டரி ஒன்றும் பெரிய இந்த குடிமக்கள் பிடிச்சவங்க நம்பிக்கைலாம் சரி விடு உனக்கு ஒரு லாட்டரி சீட் ஒன்று அடிச்சிடும். இல்லை செக்யூரிட்டி வேலை சரிமா உனக்கு? கேரளாவில் நம்ம இல்லை செக்யூரிட்டி வேலைலாம் எழுந்திரிச்சு காது சொல்லணும் வரணும். செக்யூரிட்டி வேலை தான் உனக்கு சரி வரும். 5 நிமிஷம் வைக்க முடியாது. ஓகே, டேடி சட்டையை அயன் பண்ணி கொடுத்தா. அப்படி அவர் ஏதாவது சும்மா டைம் பாஸுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அவர் லாட்டரி சீட்டை ஆரம்பித்து பல குடும்பத்தை அழிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கா. அப்படி ஸோ அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. சும்மா காலையிலேயே ஒரு ஃபன்னு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். முக்கியமாக இருங்க, என்னோடய முக்கியமான ஐட்டம் வந்துருக்கு. என்னோடய வேலைக்கு தேவையான ஒரே விஷயம் இதுதான், என்னுடைய தாலி. அதையும் போட்டாச்சு. வந்துட்டம்மா. இன்றைக்கி வேறு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் வேறு போகணுன்னாங்க, பல் எடுக்கிறதுக்கு. அவங்களுக்கு டென்டல் இஷ்யூ இருக்குது. ஸோ போயிட்டு பல்லை பிடிக்கிட்டு வந்துடும். ஏகாய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம இப்போ வடக்கு பரம்பரையாக மாறிட்டோம். என்னென்னா ஆளு சப்பாத்தி தான் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி. நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிற மாதிரி இந்த ஆளு சப்பாத்திக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. உள்ளே ஆள் இருக்கும், அந்த ஆளு கூட அப்படியே வச்சு சாப்பிட்டு வேண்டியதான். ஆளுனா வேறு ஒன்றும் இல்லை. ஆளுனா ஹிந்தியில் உருளைக்கிழங்கு. எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சுப்பாரு, உருளைக்கிழங்கு சப்பாத்தி. அதுதான் இது நார்த் சைடில், நார்த் இந்தியன் சைடில் ரொம்ப ஃபேமஸ். தனியாக டிஷ்ஷு செய்ததில்ல, அவ்வளோ வச்சு அப்படி வச்சு அப்படி சாப்பிட வேண்டியதான். போய்ட்டு அடிச்சு வேண்டியதான். ஆமாம், அதான் ஓகே, நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது ஒரு ஆளு சப்பாத்தி செய்வாங்க. அடுத்து ஆளு புரட்டான்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் துபாயில் நான் சாப்பிட்டு அதுவும் நல்லா இருப்பாங்க. அது செம்ம ஃபேமஸ் ஆகும். அது இதை உருளைக்கிழங்கு வச்சுருப்பாங்க. அப்படியா? புரட்டா கூட ஆளு அது இப்போ பொறுப்புன்னு இருக்கும். பாகிஸ்தானி செய்வாங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். அதுதான். சரி, ஓகே, நாங்களும் ஒரு நாளைக்கு செய்கிறோம், முடிச்சு பார்க்குறோம். இது பரவாயில்ல வந்துடும். பல்ல பிடிக்கிறவங்க பல்ல பிடிக்கிறதுக்கப்புறம் நீ மௌன விரதம் தான். இங்கே 2 பேரும் ஊரில் இருக்கிறது வந்திருக்கானுங்க. ஊர் என்ன ஊர்? அண்ணாவாசல். இங்கே வந்துருக்கீங்க. லீவ் எப்போ முடியுது? லீவ் எப்போ ஆரம்பிச்சது? சம்மர் கொண்டாட வந்திருக்கீங்க. ஓகே, என்ன நடத்து வந்துருக்கீங்க மாமுக்கு? வெளியே எடுங்கப்பா. நீங்கள் எடுக்கும் போதே எல்லாத்தையும் கொட்டி விட்ட மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, மாமுக்கு என்ன எடுத்தது? மாமுக்கு மோர் மூலமாக வத்த பாக்கெட் தான் எடுத்துருந்தியா? வேறு என்ன எடுத்துருந்தா? நீ ஒரு பொருளாக ஏறா. நீ போடா, நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இப்போ நீங்கள் என்ன அங்கேருந்து என்ன மூட்டை முடிச்சலாம் கட்டி எடுத்துருந்தீங்க, நான் பார்க்கணும். அதே என்ன எடுத்து வந்திருக்காங்க? வடவை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் எத்தனை நாள் வீட்டு சாப்பிட்றது கேட்டா? இதெல்லாம் எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது? இது என்ன வடவம்? வத்தல். அது என்ன மாப்பிள்ள? புளி. கொட்டை எடுத்த புளியா கொட்டை எடுக்காத புளியா? கொட்டை எடுத்த புளியா? சரி, வேற என்ன கொண்டு வந்துருக்கீங்க? இது என்னன்னு தெரியல. கருவாடா? அடுத்தது பிரிமாப்பிள்ள. அது அவ்வளோதானே? அவ்வளோதான். ஓகே, டன். இதான் கொண்டு வந்துருக்கீங்களா? சரி, ஓகே மாப்பிள்ள, சூப்பர் மாப்பிள்ள. உங்கள் அம்மா ஏன் வரல? உங்கள் அக்கா ஏன் வரல? என் அக்கா உங்கள் அம்மா எங்கே ஏன் வரல?
ஏன் வரல? தெரியலையா? வரலையா? அப்புறமா வரேன்றாங்களா? எப்போ பக்ரீத் அப்போ வரேன்றாங்களா? சரி, வரட்டும் வரட்டும் வரட்டும். என்ன மாப்பிள்ள அடுத்தது பை எடுக்கிற? இது எனக்கு ட்ரெஸ்ஸா? சரி மாப்பிள்ள, நான் எடுத்துக்கிறேன் மாப்பிள்ள. டேடி உனக்கு ட்ரெஸ் இருக்கான் டேடி. இன்றைக்கி அக்கா பசங்க கூட ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட நேரம் செலவுறதுக்கே நம்ம இன்றைக்கி நேரம் சரியாக இருந்துச்சு. அப்படி இருந்து 2 படத்தோடு வந்திருக்கேன். என்ன படம் அப்படின்னா, ஒரு படம் வந்து சுட்டக்கதை. அது கொஞ்சம் சுமாரான படம் தான் வச்சுக்கிங்களேன். ஒரு பிளாக் காமெடி க்ரைம், ஓகேங்களா, அதை ஒட்டி அப்படியே நகர்ற படம். அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அது இன்ட்ரெஸ்டிங் தான், பாருங்கள். 2வது ஒரு படம் வந்து பாரிஸ் ஜெயராஜ் சந்தானம் நடித்த படம். அவர் ஒரு கானா சிங்கர். அவர் ஒரு காதலில் விழுகிறாரு. அந்த காதல் வந்து கடைசியில் எப்படி முடியுது, அவங்களுக்குள்ளே ஏற்படுற குடும்ப பிரச்சனை அப்படின்னு ரொம்ப கலப்பாக தான் போகுது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த படமும் பாருங்கள். இன்றைக்கி நான் 2 படம் சஜஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சுட்டக்கதை, இன்னொன்று வந்து பாரிஸ் ஜெயராஜ். 2மே நான் உங்களுக்கு ஓரமாக ஒரு பிக்கில் போடுறேன், ஓகேங்களா? ஓகே காய்ஸ். அப்படிலாம் இட்லி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்கள் இட்லியை காலி பண்ணிட்டீங்க, எப்படி வச்சிங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் என்னென்னா, இட்லி இருக்குது, இந்த கூடவே கார சட்னி இருக்குது. இதோட டின்னர் முடிச்சுக்க வேண்டியதான். எப்போவுமே இந்த ரூம் வந்து எனக்கு சொந்தமாக இருக்கும். நான் தான் இங்கே ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருப்பேன். இப்போ வந்து இவனுக்கு போய் மேலே படுத்துக்க போகிறானுங்க, நான் வந்து கீழே படுத்துக்க போகிறேன். இவனுக்கு அது இல்லாமல் காரை வேறு விட்டு விளையாண்டுருக்கானுங்க. எப்போ தூங்க போகிறோமோ தெரில. ஆல்ரெடி மணி 11 ஆயிடுச்சு. விளையாடு பாப்பா, விளையாடு, நீ விளையாடு.